ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா கந்தசஷ்டி விரதம் டே 3 இன்னைக்கு. நான் இந்த 21 டேஸ் விரதம் ஸ்டார்ட் பண்றப்பவே கண்டிப்பா ஒரு நாள் இந்த விரதம் முடியறதுக்குள்ள இப்படி நடக்கும்னு தெரியும். எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றது, இது எல்லாமே நேச்சர் தானங்க. இந்த விரதத்துக்காக ஏர்லி மார்னிங்கே எழுந்து பிராக்டிஸ் ஆனதால வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே குளிச்சுட்டு கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு மாப் போட்டுட்டாங்க. இன்னைக்கு பூஜையும் அவங்களே பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்காக விரதத்தை விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம முழு மனசோட முருகான்னு நினைச்சுக்கிட்டே, முருகா உன் அருள் எனக்கு கண்டிப்பா வேணும் ஐயான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவர் பேரையே சொல்லிட்டே இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லா. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாக்கலாமா? எல்லாருக்கும் சேர்த்து ஒயிட் ரைஸே வச்சுட்டேன். நிறைய கத்திரிக்காய் போட்டு பருப்பு சாம்பார் தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் செட் ஆயிடுச்சு. அப்புறம் கேரட் கேப்சிகம் பொரியல், கூடவே பூசணிக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். அப்புறம் புரோட்டீனுக்கு வேர்க்கடலை சுண்டல் தாங்க இன்னைக்கு. எது நடந்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு தாங்க மனசார உணர்ந்தேன். முருகரோட அருள் இல்லைன்னா இது கண்டிப்பா நடந்திருக்காது. பாப்பா பாத்தீங்கன்னா நான் எப்ப விளக்கு ஏத்தினாலும் நான் ஏத்துறமான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதால நான் கொடுக்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வர லேட் ஆனதால பாப்பா தாங்க விளக்கு வச்சாங்க. முதல்ல மகா கந்தசஷ்டி விரதத்தும் போது பாப்பா விளக்கேத்த கத்துக்கிட்டாங்க. அதுவும் முருகருக்கே ஏத்துனாங்க. இத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப எதமான சந்தோஷமா இருந்துச்சு. ஆமாண்டா, சாமி கும்பிடு. சாமி, வெரி குட். நைட்டு டின்னருக்கு சுட சுட சாஃப்டான இட்லியும் தேங்காய் சட்னியோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். டேக் கேர். சரிங்களா? இட்லியா செய்றீங்க? சரி சரி. இட்லி